கேமரா எல்லாம் ஓகே, ரோலிங்கில் இருக்கா? லைட்டு, பின்னாடி பேக்ரவுண்டு, மைக்கு எல்லாம் ஓகேவா? ஆடியோ எல்லாம் கேட்குதா? ஓகே, போயிடலாமா? ரோலிங். வணக்கம், நான் தான் சாட்டை சாட்டை சாட்டை. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். அது முதல்வரை பார்க்க போனது தானே? முதல்வரை பார்க்க போனது. பார்க்க போனா எங்களை பார்க்கறதுக்கு முதல்வர் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. முதல்வருடைய மகனும் துணை முதல்வரும் ஆகிய திரு உதயநிதி அவர்களும் அங்க இருந்தாங்க. அப்ப அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க, நான் என்ன பத்தி தானே பேச முடியும். அண்ணன் எங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தினாரு. நான் தான் சீமான், உங்களுக்கு தெரியும். இது பாக்கியம், அது வீணா போனது. அப்புறம் இவரு சாட்டை, அதாவது துரை அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே முதலமைச்சர் எந்திரிச்சு நின்று, அடடா இவரு தெரியாதா? ஓ இவரா? இவர் யார் தெரியுமில்ல? இவரு சாட்டை யார் தெரியுமில்ல? பா, எப்பேற்பட்டவருன்னு இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருக்குதுங்க. அவர் நீங்க சொல்ல வேலை செய்யணுமா, அவரை தெரியாதா அப்படின்னு. இந்த சீமானை பத்தி பாதி பேத்துக்கு தெரியாது, ஆனா இந்த சாட்டைய பத்தி உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும்ல. சிஎம்ங்க இவரா அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரை தெரியாதவங்க யாரு இருக்க முடியும்? இவரை தெரியாதவங்க அப்பேற்பட்ட இந்த நல்லவரத்தான் வல்லவரத்தான் சீமான் கட்சியை விட்டு 4 தடவை பொடலங்கான்னு துரத்தி விட்டாராமா. அப்படி போயிட்டு வந்தவர் தான் இவராமா. சிஎம் சொல்ல நினைச்சத இப்ப நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சிஎம் இப்படி நினைச்சிருக்க மாட்டாருங்க. இருந்தாலும் இந்த கேவலத்தை என்ன தவிர வேற யாரு பேச முடியும்? அதனாலதான் இந்த இளவ பேசியே ஆகணும்னு புன்னகையை கம்மி பண்ணிட்டு புன்னகையோட பேசுறேன். இவர் யார் தெரியுமில்ல? இவரு சாட்டா யார் தெரியுமில்ல? 35 உலக சாதனைகள், அதாவது வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ கையில வச்சிருக்கிறாரு. இவர்கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்ஸ்ங்கிறது அவ்வளவு ரெக்கார்ட்ஸ வச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க. கார்த்தியும் காதலியும் பேசிக்கிறாங்க. அதுக்கு அந்த புள்ள இது எல்லாமே கோட் வேர்ட்லயே பேசினது. இந்த கால் ரெக்கார்டை கூட சாட்டை தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். இப்படி ஒரு ரெக்கார்டை யாரு பண்ணிட முடியும்னு சொல்லுங்க? இந்த லட்சணத்துல இவரை தெரியாதா? இவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என் போன்ல இருக்க ரெக்கார்ட் எல்லாம் போலீஸ் எடுத்து கொண்டு போய் வெளியே கொடுத்துருச்சு. போலீஸுக்கு திருடுறதுதான் வேலையா? இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அவன் காதலிக்கிட்ட அதுக்கு அந்த பிள்ளை திருப்பி இவங்கிட்ட அந்த உன்கிட்ட எப்படி அதுக்கு பதில சொல்ல சொன்னா போலீஸ் திருடிருச்சு. இவர் தெரியாதா? இவர் யாருன்னு தெரியாதா? அவர் நீங்க சொல்ல வேலை செய்யணுமா, அவரை தெரியாதா அப்படின்னு. தமிழ் உறவு முறைகளில் தாயின் சகோதரன் அண்ணனாகவும் இருக்கலாம், தம்பியாகவும் இருக்கலாம். தாய் மாமன் உறவு எவ்வளவு முக்கியம் என்று உங்களுக்கு தெரியுமல்லவா? அக்கா கணவனை கூட மாமன் என்று அழைக்கும் கலாச்சாரத்தை கொண்டதுதான் இந்த தமிழ் சமூகம். அப்பேற்பட்ட அக்கா புருஷனாகிய மாமாவுக்கே மாமாவாகியவர் தான் இவருன்னு உங்களுக்கு தெரியாதா? விஜயலட்சுமிய அக்கான்னு தாங்க கூப்பிட்டு இருக்கா இந்த பாலா போனவன். அக்கானா அவன் மாமா, அந்த மாமாவுக்கு இவன் பண்றதுக்கு பேர மாமா. இவரை தெரியாதா? தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சவராச்சே இவரு. ரஜினி, நம்ம எல்லாம் ரஜினிய பத்தி மட்டும்தான் பேசுவோம். ஆனா இவரு தெரியாதா உங்களுக்கு? ரஜினியோட 1 லதா, ரஜினிக்கும் 1க்கும் 2 3, அப்புறம் அந்த 2 3க்கு வந்து 4 5, அந்த 2 3 4 5 எல்லாம் சேர்ந்து 6 7 8 9 10. அந்த மொத்தத்தையும் இவர் முத்தா பேசுறத நீங்க கேட்டிருப்பீங்கல்ல. இவரை தெரியாது? இவரு முத்தா பேசுறவர் தான் இவரை தெரியாம தமிழ்நாட்டுல யாராவது இருந்துட முடியுமா? என் குலதெய்வங்க காளியம்மாள், அட என் குலசாமிங்க. அந்த குலசாமி கிட்ட இருந்து சின்ன பிசிறு போனா கூட தாங்க மாட்டா இந்த அண்ணன். குலசாமி, அந்த குலசாமியவே பிசிறுன்னு சொல்ல வச்சவர் தான் இவரை தெரியாது? இவரு தான். இப்படி யாரு எங்க யாருக்கிட்ட எப்படி எது பேசினாலும் எல்லா ரெக்கார்ட்ஸையும் வச்சிருக்கிற இந்த ரெக்கார்ட் ஹோல்டரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவர் நீங்க சொல்ல வேலை செய்யணுமா, அவரை தெரியாதா அப்படின்னு. ஆனா இவரு தெரியாது? அமெரிக்க நாட்டு அதிபர் இவரு தாங்க. அப்பேற்பட்ட ஆளுங்க இவரு. நம்ம முதல்வருக்கு இவரை தெரியாம இருக்கிறது ஒன்னும் ஆச்சரியம் கிடையாதுல்ல. அவ்வளவு எங்க கட்சியை விட்டு போற எல்லாரும் சொல்ற இவரு தாங்க. அதுக்காக சீமானுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தமான என்னிட கேட்டுறாதீங்க. இருக்குன்னு சொல்ல போறாங்க, இல்லைன்னா என்ன சொல்ல போறாங்க? அதுதான் மொத்தத்தையும் இவர்தான் வச்சிருக்காரு. இவரை தெரியாம யாராவது இருப்பாங்களா? ஊருக்குள்ள பேசுறாங்கன்னு நம்ம பேச முடியாது.
அப்படி பேசிடவும் கூடாது. அது உண்மையாவே இருந்தாலும் கம்ப்ளைண்டா வர வரைக்கும் நம்ம பேசிடக்கூடாது. அதனால இவரை பத்தி வந்துட்டு இருக்க வதந்திகளை பத்தி நம்ம சொல்லக்கூடாது. ஆனா ஊருக்குள்ள இவரை தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்கிறது தான் உண்மை. அவர் நீங்க சொல்ல வேலை செய்யணுமா, அவர் சொல்ல வேலை செய்யணுமா, அவரை தெரியாதா அப்படின்னு. ஏன்னா இவரு தெரியாது, இவர் தாங்க இவரு. அதுவும் இல்லாம அந்த கட்சியவே ஜெயிக்க வைக்கிறேன்னு சூறாவளி சுற்றுப்பயணம் போவாரு. சீமானை பத்தி சொல்ற மாதிரி இருக்கா? இல்ல, 2 பேரும் ஒட்டுக்கா தான் போவாங்க. அவங்க 2 பேத்துக்குமே தெரியும் ஒரு ஆள் கூட ஜெயிக்க கூடாது, ஜெயிச்சிடவும் மாட்டாங்கன்னு. அப்படி யாரோ ஒருத்தங்க ஜெயிக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த இடைத்தேர்தல் வரப்ப இவரை தெரியாதா? இவரைத்தான் உலகத்துக்கே தெரியுமே. இவரை ஏன் அங்க நிறுத்தல? இல்ல இவராவது வந்து திராவிடத்தை ஒழிப்பதுதான் சீமானின் லட்சியம், அந்த லட்சியத்துக்கு பின்னாடியே இருந்து பணி செய்வதுதான் என்னுடைய லட்சியம், அதனால நானே இங்க நின்று செவித்து காட்டுகிறேன் அப்படின்னு ஒரு தடவை கூட சொன்னது இல்லைங்க. ஏன்னா இவரை தெரியாது, இவரை அவர் நீங்க சொல்ல வேலை செய்யணுமா, அவர் சொல்ல வேலை செய்யணுமா, அவரை தெரியாதா அப்படின்னு. இவருக்கும் தெரியும், அவர் இருக்கார்ல சீமான், அவருக்கும் தெரியும். இந்த 2 பேத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் நாம ஜெயிச்சிடவே கூடாதுங்கிறது. நம்ம பிளானே ஆட்டத்துல கலந்துக்கிறோம், ஆட்டைய போடுறோம், கிளம்பிக்கினே இருக்கோம். இந்த லட்சியத்துக்காக தான் இவரும், அதாவது சீமானும் இவருக்கு துணையா இவரை தெரியாதா அப்படின்னு சிஎம் கேட்டார்ல, அந்த இவர் தாங்க இவரை யாருக்கும் தெரியாம போயிடக்கூடாதுங்க. தமிழ் சமூகமே நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய இவரு சாட்டை எடுத்தாருன்னா அதுவும் நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் ஒருத்தனையும் பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான்டா பார்க்கணும். சாட்டை எடுத்து இவரை தெரியாதா உங்களுக்கு? இவர் யாருன்னு தெரியாதா உங்களுக்கு? அவர் நீங்க சொல்ல வேலை செய்யணுமா, அவர் சொல்ல வேலை செய்யணுமா, அவரை தெரியாதா அப்படின்னு. ஊரே காரி துப்புனா அந்த கரும பிடிச்ச கக்கூசே இவருதாங்க. இது கிட்ட இருக்கிறது மொத்தமாவே குப்பைகளும் ஆபாசங்களும் மட்டும்தாங்க. இவரை தெரியாது, நிஜமா சொல்லுங்க, இவரை தெரியாது. இதை கூட பெருசா எடுத்துக்க வேணாம். ஆனா நீங்க புன்னகையோட இருங்க. நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.